வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்த விளக்கங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடிமை சகோதரர்களே, ரமலானின் முதல் 10 கடத்தை விட்டு நடுப்பத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்கள் ஒவ்வொன்றாக கரிய கரிய ரமலானின் மூலமாக எதிர்பார்க்கப்பட்ட அந்த நோக்கம் படிப்படியாக இந்த வாழ்க்கையிலே நாம் காண வேண்டும். ஒரு நோயாளி வைத்தியம் செய்கிறான் என்றால் அவருடைய வைத்தியத்திலே நாம் நாளுக்கு நாள் மாற்றம் காண வேண்டும். 10 நாள் ஆயிற்று, 20 நாள் ஆயிற்று, மருந்து குடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன மாற்றம் என்றுதான் கேட்பார்கள். ஒன்றுமில்லைன்னா சொல்லுவோம், வேற எங்கேயாவது காட்டுவோமே, இது சரி வராது, 1 மாசம் 2 மாசமா இப்படியே கிடந்தா என்ன செய்யறேன் என்று வேறொரு வைத்தியரை வேறொரு ரூமுக்கு கொண்டு போவோம் என்று யோசிப்பார்கள். சில ரமலான் ஒரு மாற்றத்துக்காண்டி தரப்பட்டதுதான். நோயாளிக்கு சிகிச்சை போல ஒரு சிகிச்சைக்காண்டி தரப்பட்ட பயிற்சி தான் இந்த ரமலான். எங்களுடைய நோய்கள் நீங்குகிறதா, படிப்படியா குறைகிறதா என்பதுதான் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன மாற்றம் நடக்க வேண்டும்? எங்களுடைய என்ன நோய் இருக்கின்றது? உடம்புடைய நோய் சிறிது வந்தாலும் டக்குன தெரிஞ்சிடும். ஒரு தடுமல் டக்குன விளங்கிடும், ஒரு காய்ச்சல் சூடு டக்குன விளங்கிவிடும், ஒரு தலை சுத்து விளங்கிடும். ஆனால் உள்ளத்துடைய நோய் இருக்கிறது, ரூபானி நோய் இருக்கிறது, சிலர் விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருக்கின்றது. அவர்கள் பயங்கரமான உள்ளத்துடைய நோயிலே இருப்பார், அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் சாபக்கேற்புடைய நோயிலே இருப்பார். ஆனால் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்க மாட்டார். அதனை விளங்கி வைப்பதற்கு தரப்பட்ட ஒரு பயிற்சியாகத்தான் ரமலானுடைய இந்த இரவும் பகலும் அமைந்திருக்கிறது. இதை பயன்படுத்திக் கொண்டோம் என்றால் எங்களுக்கே விளங்கும் நாம் எவ்வளவு பயங்கரமான நோயிலே இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உள்ளம் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கிறார். இந்த மாற்றத்தின் அந்த படிநிலைகளைத்தான் ஒவ்வொரு 10களாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ரமலான் வந்ததும் மனிதர்கள் எல்லாம் அமல்களின் பக்கம் விரைந்து வருகின்றார்கள். இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத், தொழுவதற்கு நேரம் இல்லை என்றே பெரிய ஒரு பகுதி சென்று விடுகின்றார்கள். சலாம் கொடுத்தோம் ஒரு கூட்டம் வைத்து விட்டார்கள், துவாவுக்கு நேரம் இல்லாத தேவையில்லை என்று. எனவே துவா முடிஞ்சோட போய் விடுகின்றார்கள். சுன்னத்து தொழில்களுக்கு இப்ப அவகாசம் இல்லை என்று அப்படியெல்லாம் இருந்தவர்கள் 2 ரக்காத் தொலை ஏழாண்டு இருந்த எத்தனையோ பேர் 20 ரக்காத் தராவி தொழுகின்றார்களே. அதேபடி அல்லாஹ் லேசாக்கி தந்திருக்கிறான். மனசையும் இழக வைத்து சூழலையும் மாற்றி நன்மைகளையும் அபரிதமாக தந்து 2 ரக்காத் தொழாதவங்களுக்கு 20 ரக்காத்தை லேசாக்கி தந்திருக்கிறேன் என்று ரமலான் எங்களுக்கு அமலுடைய வாசலை திறந்து தந்திருக்கிறது. இந்த அமல்களை ஈடுபடுகின்ற பொழுது முதலாவது எங்களுக்கு அல்லாஹ் தருகின்றது அவருடைய இரக்கத்தை தருகின்றான், ரஹமத்தை தருகின்றான். ரஹமத்துடைய மாதமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கின்றது. அதாவது அல்லாஹ் இறக்கப்படுகிறான். இறக்கப்படுவது மட்டுமில்ல, மலக்களை கூப்பிட்டை காட்டுகின்றான், இரக்கமாக காட்டுகின்றான். உங்களை எல்லாம் மலக்களை கூப்பிட்டு காட்டி இந்த அடியார்களை பாருங்க எப்படி எல்லாம் அமல் செய்கின்றார்கள் என்று அல்லாஹ் இரக்கமாக எங்கள் மீது இந்த நிலையை எல்லாம் உண்டாக்குகின்றான். சரி, எல்லாம் இறக்கப்பட்டுட்டாங்கன்னா அந்த நிலையை பாதுகாத்துக் கொண்டு அதை நீங்க முன்னேறுகிறீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய இரக்கத்தினால கிடைக்கின்ற முதலாவது பரிசுதான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றது. பாவங்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்குகிறது. அந்த அல்லாஹ் மன்னித்தால் அந்த பாவம் நீங்குகிறது, கோபம் இல்லாமல் போகின்றது. எங்கிருந்து பாவங்கள் போகும் என்றால் அங்கிருந்து அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கும். அல்லாஹ்வுடைய கோபம் அப்ப இறங்குகிறதோ வாழ்க்கை நெருக்கடியாகும், உலக வாழ்க்கை நெருக்கடியாகும், மறுமையுடைய வாழ்க்கை அழிவாக நாசமாக மாறிவிடும். எனவே அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ் இரக்கமான கோபம் வைத்திரும். கோபம் போகுது என்றால் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதனால 2வது 10 அல்லாஹ் மஃஃபிரத் என்று அறிமுகப்படுத்துகிறார். இந்த 10 நாளைக்குள்ள நீங்க செஞ்ச முயற்சி இருக்குது, அமல்களை ஏற்பட்ட முன்னேற்றம் இருக்குது, அதுல இருந்த கபூலியத் இருக்குது, அல்லாஹ்வுடைய இரக்கத்தின் மூலமாக அடுத்த முடிவு வந்திருக்கணும், மன்னிப்பின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும். யார் யாரெல்லாம் அடைந்தார்களோ கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதை சும்மா தானா கிடைக்க போறோம் இல்ல,
ரஹமத்தோ மாபரத்தோ தானா கிடைக்க போறோம்ல, முயற்சிக்கு பின்னாலதான் கிடைக்கும். சரி, அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான் என்றால் தடை ஒன்று நீங்கிவிட்டது. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய கருத்து என்னென்றால் தடை நீங்கிவிட்டது. என்ன தடை? சுவர்க்கம் போகின்ற தடை நீங்கிவிட்டது. உலகத்துடைய செழிப்பான வாழ்க்கையின் தடை நீங்கிவிட்டது. சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எவ்வளவு முயற்சிக்கிறீர்கள், வாழ்க்கையில சந்தோஷத்தையே காணவில்லை. வாயத்திறந்த எப்போதும் முசீபத்தான பேச்சுகள் தான், முறைப்பாடுகள் தான், தரித்திரியம் தான். ஏன்? ஒரு தடை ஒன்று இருக்குது. பாவத்துடைய தடை உலகத்திலே செழிப்பான வாழ்க்கைக்கு உங்களை போக விடாமல் தடுக்கும். மறுமையிலே நரகம் போக விடாமல், சுவர்க்கம் போக விடாமல் தடுத்துவிடும். ஒரு கூட்டம் சுவர்க்கம் போகாமல் அந்த தடையின் காரணமாக தடைப்பட்டு நரகத்திலே தவறி விழுகின்றார்கள். சுவர்க்கம் போறதுதான் பாலம் போட்டிருக்கிறது. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் எனது போட்டிக்கு சுவர்க்கம் போறதுக்கு. ஆனால் ஒரு கூட்டம் போக இயலாது. ஏன் போக இயலாது? சரி, அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தடை அவர்களை போக முடியவில்லை. யாரும் தடுக்கல, யாராலும் தடை ஏற்படுத்தப்படல. இவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட தடைதான். அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களே சொல்லுவார்கள். தவறி கீழே விழுந்ததும் மலக்கில் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சக்கர், இது சக்கர் என்ற நரகம், ஏன் நீங்க இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்பார்கள். சரி, அவர்கள் சொல்லுவது என்னவென்றால், எங்களால் இதை தாண்டி போவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களே ஏற்படுத்திய பாவ சுமைகள் தான் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கே ஏற்படுத்திக் கொண்ட பாவ சுமைகளின் பட்டியலை அவர்களே சொல்லி காட்டுவார்கள். யாரையும் குற்றம் சாட்ட மாட்டார்கள், யாருடைய தலையை போக மாட்டார்கள். சொல்வார்கள், காலு லம்மத்துமினல் முஸல்லீன். முதலாவது சுமை என்ன தெரியுமா? பாவ சுமை, தொழாத சுமை. பாவங்கள் எல்லாம் சுமையாக ஆகிவிடுகிறது. சுமையுள்ள மனிதன் வேகமாக போக இயலாது, சுமையோட வேகமாக போக இயலாது, மெல்ல மெல்ல போவார். சுமையை சுமந்தோடு ஓட இயலாது. சுமை கூட கூட நடக்கவும் கஷ்டமா இருக்கு, மெல்ல மெல்ல நடப்பான். சுமை எண்ணம் கூடினா நடக்கவே இயலாது, விழுந்துட்டான். சரி, சுவர்க்கத்துக்கு நடந்து சொல்ல இயலாது. ஆகப்பெரிய சுமை சிறுக்குடைய குபுருடைய சுமை. அவர்களால் நடக்கவும் மேலாது, தவளவும் மேலாது. அவர்களை மலக்கிலே அள்ளிக்கொண்டு நரகத்திலே வீசி விடுவார்கள். ஒரு மலக்கை அவர்களை கூட்டம் கூட்டமாக நரகத்தை நோக்கி அவர்களை விரட்டப்படும். அங்கே அவர்களை கொண்டு செல்லப்படும். போன்ற நரகத்தில் சொல்லி நரகத்தில் ஓடிய போகிறார்கள். இல்ல சொல்லே, மலக்கியல் அவருடைய ஒரு கையினால நரகவாதிய ஒரு வழக்கு அள்ளுவார். அவருடைய ஒரு அள்ளுக்குள் 1000 நரகவாதிகள் அகப்படுவார்கள். அப்படியே தூக்கி வீசி விடுவார். அவனவர்களை நரகத்திலே விழுந்து விடுவார்கள். அவருடைய ஒரு கையுடைய அள்ளிக்குள் 1000 நரகவாதிகள் அகப்படுவார்கள். ஒரு அள்ளில அப்படி வீசுவார். கையால மட்டுமில்ல, காலையும் வீசி அள்ளுவார். காலுக்குள்ளே அகப்படுவார்கள். கையாலையும் காலாலையும் நரகவாதிகளை அள்ளி அள்ளி வீசுவார். இது சுமை கூடியவர்கள், சிறுக்குடைய சுமை, குஃபருடைய சுமை. இந்த சுமையுள்ளவர்கள் அவர்கள் அள்ளி வீசப்படுவார்கள் நரகத்திலே. சரி, அடுத்த சுமை ஷிர்க் இல்ல, ஈமான் இருக்கிறது. ஆனால் ஈமான் இருந்தாலும் பாவ சுமை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பாவ சுமையிலேயே மிக பயங்கரமான ஒரு சுமைதான். இவர்களே சொல்லுகிறார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன். ஏன் போகையில் அவங்களுக்கு இந்த சுமையோடு நடக்கிறாரு? என்ன சுமை? பாவ சுமை. என்ன பாவம்? தொழாத பாவம். நான் உலகத்தில் தொழல, தொழுகையை நிறைவேற்றவில்லை. இந்த தொழாத பாவ சுமை இருக்கிறது. இந்த சுமையை சுமந்து ஒரு மனிதனால அந்த நரகத்தை தாண்டி நடக்க இயலாது. அவன் அப்படியே சரைக்கையிலே விழுந்திருப்பான். எனவேதான் தொழாமல் இருப்பது அவ்வளவு பாவ சுமையை தண்ணீர் உண்டாக்கி. அதான் சொல்லியாச்சு, ஒரு நேர தொழுகையுடைய வக்து வந்திருக்குது, தொழப்பகல ஒரு சுமை ஒன்று கூடுகிறது. அடுத்த வக்து 5 நேரம் 5 சுமை வந்து விட்டது. எப்படி 5 வருஷம் 50 வருஷம் தொழிலா எவ்வளவு பெரிய சுமை! தொழுகை என்ற இந்த கடமையை பாழாக்கிய ஒரே ஒரு விடயத்தில இவர் எவ்வளவு பெரிய சுமையை சுமப்பார்? எங்க நடக்க போகிறார்?
சில மனிதர்கள் மதத்தனத்தினாலையும் மறதியினாலையும் தொழுகை ஒரு தொழாமல் இருப்பது பெரும் பாவச்சுமை என்று அவர்கள் விளங்காமல் தொழாமல் இருக்கின்றார்களே. இந்த தொழாத பாவிகளை பார்த்துக் கொண்டு தொழவர்கள் இருக்கிறேன், அவர்களுக்கு ஒரு பாவம் பதிவு செய்யப்படுகிறது. தொழ வருகிறார், அவ்வளத்திலே வருகிறார், 5 நேரம் வருகிறார், 50 வருஷம் வருகிறார். ஆனால் அவருடைய வீட்டிலே தொழாமல் இருக்கிற மனுஷனை பார்த்து ஒரு மகனோ அல்லது கூட்டாளியோ அல்லது சகோதரரோ அவரை பார்த்து தொழுகையின் முக்கியம் பேசாமல் அவரை பார்த்து வருகிறார் என்றால் தொழுகை நன்மை இவர்களுக்கு பதிவு செய்யப்படும். அதே நேரத்தில் தொழாத மனிதனுக்கு தொழுகையை பற்றி சொல்லாமல் வந்த பாவமும் சேர்ந்து பதிவு செய்யப்படும். அதான் சொல்வதற்கு முன்னாலே கடையிலிருந்து வருகிறார், வியாபாரத்தை விட தொழுகை சிறந்தது என்று வருகிறார், அவள் மத்திலே தொழுகிறார், அதானை சபல் என்று கேட்கிறார். அப்படியாக வாழ்க்கை முழுக்கும் செய்கிறார். ஆனால் அவரை கடையில வேலை செய்த நாரங்கி பொடியன்மார் தொழவாரான் இல்லை. அவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட அதை தொழாம இருக்காதீங்க, மிகப்பெரிய முசீபத்தை, மிகப்பெரிய பாவம், அல்லாஹ்விட மாட்டிக்கொள்வீங்க எப்படி ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வசனங்களை வைத்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்தால் இவர் ஆயுள் முழுக்க அவ்வளவு வக்தில் தொழுத நன்மை எதுவுமே குறையாமல் பதிவு செய்யப்படும். ஆனால் தன்னுடைய கடையிலேயே வேலை செய்யாமல் என்பதற்கு தொழுகையை பற்றி சொல்லாமல் வந்த பாவமும் பதிவு செய்யப்படும். எவ்வளவு பதிவு செய்யப்படும்? எத்தனை தொழுகைக்கப்பர் தொழாதவனை பார்த்து கொண்டு சும்மா வந்தாரோ அத்தனை பாவங்கள் அவருடைய பட்டியலை பாவம் பதிவு செய்யப்படும். யாருக்கு? தொழுகின்றவர்களுக்கு. தொழுத நன்மை பாடாகாது, தொழாதவர்களை தொழுகை மற்றும் அழைக்காத பாவம் பதிவு செய்யப்படும் என்பது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இதை தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். பனி இஸ்ராயீல்ல அந்த உலமாக்கள் பாவம் செய்த மக்களை பார்த்து அவர்கள் தடுக்காமல் இருந்த விடயத்தை அல்லாஹ் இழிவான செயல் என்று சொல்கிறார். பாவம் செஞ்சது இனிவென்றில்ல, அதுக்கும் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இந்த பாவிகளை பார்த்து கொண்டு வந்தாங்களே தீபாவளிகள், இவங்க செஞ்ச இழிவான வேலை என்ன தெரியுமா? தீபாவளிகள் செஞ்ச இழிவான வேலை என்ன தெரியுமா? பாவம் செஞ்ச மக்களுக்கு பாவத்தை பற்றி எச்சரிக்கை செய்யாம வந்தது. ஏன்? இவர்கள் நரக நெருப்பில் விழுந்துருவார்களே. இதை பற்றி உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா? இதை பற்றி இரக்கம் இல்லையா? இவன் நெருப்புல கிடப்பானே, இதை யோசிக்கிறது இல்லையா? இதை விளங்குற இலக்கத்தன்மை உங்களுக்கு கிடையாதா? நீங்க மட்டும் தொழிலுக்கு போறீங்களே, தொழாதவன் நெருப்புக்கு பேத்துருவானே, அவனுக்கு இரக்கம் காட்டுகின்ற இலக்கத்தன்மை இல்லாதவர்களா நீங்கள் என்பதுதான் இந்த வசனத்துடைய எச்சரிக்கையாக தோன்றிருக்கிறது. அதனால் நரகவாதிகள் சொல்லுகிறார்கள், முதலாவது நடக்க முடியாத சுமை என்ன தெரியுமா? லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாத சுமையை, தொழுகையை விட்டு அந்த சுமையை தூக்கி நடக்க இயலாத விரும்பிட்டு விட்டுருவார். அடுத்து அது மட்டுமா சுமை? ஓலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்க ஏழைகளுக்கு உணவளிப்பதில்லை, விருந்தளிப்பதில்லை, சதகாக்கள் கொடுப்பதில்லை, கஞ்சத்தனம், இது ஒரு பாவச்சுமை, இது உங்களை நடக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில பார்த்தா 2 அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கை என்பது எங்களை உடம்பை பாவித்து செய்கின்ற செயல்பாடுகள். 2வது எங்களை பணத்தை பாவித்து செய்கின்ற வேலை திட்டங்கள். இந்த உடம்பும் பணமும் தான் வாழ்க்கையில பெரிய ஒரு பகுதியை எடுத்துக் கொள்கின்றது. எனவே இந்த உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும், இந்த பணம் சுத்தமாக இருக்க வேண்டும். உடம்பு சுத்தமாக இருப்பதற்குத்தான் தொழுகை தரப்பட்டது. நாம் இந்த தொழுகையில எங்களை முழு உடலையும் பாவிக்கின்றோம். வேற ஒரு இபாதத்துல பார்த்தோம்னா ஒரு சில உறுப்புகள் பாவிக்கப்படுகின்றன. ஆனா தொழுகையில முழு உறுப்புகளும், வெளியுறுப்புகள் மத்தியில் உள்ளுறுப்புகளும், மூளையுடைய சிந்தனையை தொழுகைக்கு வரணும், உள்ளத்துடைய நம்பிக்கை தொழுகையில வரணும், உடம்புடைய முழு அசைவுகள் தொழுகைக்குள்ள வரணும். தொழுகை என்பது முழு உடம்பையும் அப்படியே பாதிக்கிறது. அதனால உடம்பு சுத்தமாகுது, தொழுகையின் குணமாக. அது போல 2வது என்ற வாழ்க்கையில நாம் பாதிக்கின்றது பணம், பொருளாதாரம், அது சுத்தமா இருக்கிறது. 2ம் சுத்தமாக இல்லைண்டா சுத்தமாக்குவதற்கு தரப்பட்ட அமல்கள் தொழுகை, பணம் பணத்தை சுத்தமாக்குவதை தரப்பட்டது, ஜகாத் தரப்பட்டிருக்கிறது, சதகாத் தரப்பட்டிருக்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பது, தேவைகளை பூர்த்தி செய்வது, இதை செய்ய 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 உங்களுடைய பணம் சுத்தமாகும். இந்த 2 சுத்தத்தை செய்யாம போனீங்கன்னா அங்க சொல்லப்படும் சுத்தமாக்கிட்டு வாங்க. சுத்தமாக்கலையே, சுத்தமாக்கல, சுத்தமாக்கிட்டு வரும். வெளிநாட்டுக்கு போகல, எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டிலே விசா இங்க அடிக்கிட்டு போறோம்.
சிலர்கள் அடிக்கிட்டு போறங்க, அவங்களுக்கு ஒன்னரைவல் விசா, அங்க இறங்கின உடனே 5 விசா அடிக்கிறது. இல்ல இங்க என்னத்தை அடிக்கிற வந்து இறங்கியாச்சே அப்படி போவேடாது. விசா இங்க அடிக்கல தானே, ஆனா அங்க அடிக்கணும். இது உலகத்திலே சட்டம். நீங்க உங்களோட உடம்பையும் உங்களோட பணத்தையும் இங்க சுத்தமாக்கலையே, அப்ப அங்க சுத்தமாக்குங்க. ஒன்னரைவல் விசா அடிக்கிற மாதிரி அங்க எங்க சுத்தமாக்குற, யாருக்கு சதக்கா கொடுக்குற, யாருக்கு சதக்கா கொடுக்குற, வெட்டி கூட்டம் எங்க வேண்டது? அப்படி இல்லை, இங்க சுத்தமாக்குற முறை வித்தியாசம் என்ன தெரியுமா? நெருப்பு இருக்குது, நெருப்புல போய் சுத்தமாக்கிட்டு வாங்க. அங்க நெருப்பு தான் இருக்குது. இந்த உடம்பு தொழுகை மூலமாக இந்த உடம்பை நீங்க சுத்தமாக்க இல்லைண்டா நிறைய நெருப்புல இந்த உடம்பை போட்டு சுத்தமாக்கிட்டு வாங்க. உங்களோட பணத்தை நீங்க சுத்தமாக்கி ஜகாத் மூலமாக ஜகாத் மூலமாக சுத்தமாக்க இல்லைன்னா இந்த பணத்தை நிறைய நெருப்புல போட்டு அதை நெருப்பாக மாற்றி உங்களோட முகத்திலையும் கன்னத்திலையும் முதுகிலையும் ஒத்தனம் போட்டு சுத்தமாக்கி கொள்ளப்படும். இது ரெண்டுல ஒண்ணு இல்லாமலுக்கு சுவர்க்கம் போக இயலாது. நீங்கள் வேற வேற அமல்கள் கோடிக்கணக்கில் செஞ்சிருக்கலாம், மலையளவு செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த பரிசுத்த தன்மைக்கு ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய முடிவு இது ரெண்டும் செஞ்சுதான் ஆக வேண்டும். சரி, தொழுகை பூர்த்தியாக கொள்ள வேண்டும். ஏதோ சாத்துக்கல்ல நினைப்பு வந்தா சந்தர்ப்பங்களுக்காக தொழுகை முழுமையாக கொள்ளப்பட வேண்டும். பரந்துகள், சுன்னத்துகள், நபில்கள் என்று தொழுகை எவ்வளவு ஏதுமோ அவ்வளவு கொள்ள வேண்டும். நபி சொல்லார்கள் தொழுது காட்டினார்கள். எப்படி தொழுது காட்டினார்கள்? கால்கள் வீங்கும் வரையில அக்கா தவறான கதமாகும், கால்கள் வீங்கும் வரை தொழுதார்கள். வீங்கித்தை தேர்ந்து வராமல் அத்தா தத்த பத்தர கதமாகும், அரபி நபி செல்வாரை கால்கள் வெடித்து போனதே, வெடிக்கும் வரையில என்று கொள்வார்கள். அல்லாஹ்வை இறக்கப்பட்டு சொன்னான், தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நபியே இரக்கமாக அல்லாஹ் கூப்பிடுகிறார், தாஹா என்று கூப்பிட்டிருக்கிறார். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, நீங்க உங்களுக்கு கஷ்டத்தில போட்டுக் கொள்வதற்கு குர்ஆன் இறக்கல. இந்த குர்ஆனை நீங்க ஓதி 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 தொழுறீங்க, 3 நேரம். சாபி சொல்லுகிறாரே, நபிக்கு பின்னால் நின்றேன், அரபி நபி சொன்னார்கள், சூரத்து பக்ரா ஓதினார்கள், முடிப்பார்கள், சுருக்கு போவார்கள், பார்த்தா முடிக்கல்ல. ஆலயம்தான் ஓதினார்கள், முடிப்பார்கள் போவார்கள் என்று பார்த்தா முடிக்கல்ல, போகல. என்ன ஓதினார்கள்? மாயிதா ஓதினார்கள், முடிப்பார்கள் போவார்கள் பார்த்தா முடிக்கல்ல, போகல, ருக்கு போகல. என்னால ஏழாதே, பக்ரா ஆலயம்தான், மாயிதாவுடைய நான் வந்துட்டேன், நான் தொழுகை முடிக்கிட்டு வந்துட்டேன். நபியர்கள் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஒரு இரவு முழுக்கல்ல, ஒரு காலத்திலே அரபி நபி சொன்னவர்கள் 5-6 ஜுசுக்கள் ஓதி தொழுவார்கள். அந்த அளவு அது அவர்களுடைய வலிமையான பழக்கமாக இருந்தது. அல்லாஹ் அதை பார்த்து சொன்னான், நபியே நீங்க தொழுகிறீங்க, கால்கள் வீங்கி கால்கள் வெடித்து தொழுகின்றீர்களே, மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, உங்கள் மீது நீங்களே இப்படியான ஒரு பாரத்தை சிரமத்தை ஏற்படுத்தி நான் கட்டளையிடல, அந்த அளவு உங்களுக்கு ஏவல் என்று அல்லாஹ்வே இறக்கப்பட்டு. சரி, தொழுகை என்பது அவ்வாறு மனம் வைத்து தொழுகிறது. நபிகள் ஏன் தொழுதார்கள்? அப்படி ஏன் தொழுதார்கள்? கால்கள் வீங்க வீங்க ஏன் தொழுதார்கள்? கால்கள் வெடிக்க வெடிக்க ஏன் தொழுதார்கள்? கட்டளையா? அல்லாஹ் ஏன் தொழுது கேட்பானா? இல்லையே, ஏன் தொழுதார்கள்? சரி, தொழுகையில மனம் லைத்து போய்விட்டது, இனி தொழாம இருக்கிறார். அவளை இன்பம் தொழுகின்ற என்ன? என்னுடைய நேசனுடன் உரையாடுகின்றேன், அழுத்து போகுதா? எங்க கூட்டாளியோட பேசி பேசி அழுத்து போகுதா? எங்க பிள்ளையோட பேசி பேசி அழுத்து போகுதா? எங்க மனைவியோட பேசி பேசி அழுத்து போய் விடுகிறதா? என்ன அழுத்து போயிருக்குது? படைச்ச ரப்புடைய கோடான கூடிய அறுப்படைகளை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய பேசுவதற்கு விருப்பமில்லை, 2 கால் தொழுவதற்கு விருப்பமில்லை, தொழுகையை நீட்டுவதற்கு விருப்பமில்லை. தராவிய தொலை கொஞ்சம் நீண்டுட்டா நீங்க 5 நிமிஷம் கூட போயிட்டு 40 அம்மா ஆயிட்டு அது என்று மக்கள் அல்லாஹ்வுடன் கொஞ்சம் இரக்கமாக பேசுவதை கேட்பதற்கு விருப்பம் இல்லாமல் ஆகிவிட்டது. சரி, ரமலான் இந்த நோயை கல்விலிருந்து கலக்குவதற்கு தரப்பட்டிருக்கின்றது. சஹாபாக்கள் தொழுதார்கள், எவ்வளவு தொழுதார்கள்? அவர்களும் தொழுதார்கள். ரமலான் என்ன பிந்தினவத்தல்ல, மற்ற காலம் ரமலான் இல்லாத காலத்தில் தொழுதார்கள். சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் இறக்கி சொன்னான், யா அய்யுல் முஸம்மில் ஃபபில் லைல இல்லா கலீலா என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னான். இரவு வணக்கம் செய்யுங்க, அரை இரவு நின்று தொழுங்க என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். பின்னால் எவ்வளவு பின்னால் அல்லாஹ் விவரிக்கிறான்.
தொழுதார்கள் சஹாபாக்களும். நிலை என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய கால்கள் வீங்கி போய்விட்டது. ஒரு வருஷம் நல்லா பார்த்தான். ஒரு வருஷம் அப்படியே கால்கள் வீங்க வீங்க சொல்வார்கள். ஒரு வருஷத்துக்கு பின்னால்தான் சூரத்துல் முஸம்மிலுடைய பிந்தின வருது. அலிமான் சயகூனு மின்கும் மர்வா வஆகரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தஊன மின் ஃபضலில்லாஹ் வஆகரூன யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபக்ரவு மா தயஸர மின். அல்லாஹ் தஆலா ஒரு வருஷம் பார்த்துட்டு ஆயத்திறக்கினான். அல்லாஹ் பார்த்துட்டான், எல்லாம் பார்த்துட்டான். நோயாளியும் தொழுகிறீங்க, நாளைக்கு பிரயாணம் போறதும் தொழுகிறீங்க, ஜிஹாதுக்கு போறவரும் தொழுகிறீங்க. எவ்வளவு தொழுகிறீங்க? எங்களுக்கு எல்லாம் வேலை விடிவிடிய துறையலாது, எங்களை ஒரு மணித்தியாலும் துறையலாது, நாங்க அரைமத்தியம் காமத்தியம் தொழுவோம் என்று அப்படி சோம்பறிகள் அங்கே இருக்கல. அவர்களும் அரை இரவு, முக்கால் இரவு, 3-2 என்று அவர்களும் தாழ்வீங்க தொழுவார்கள். அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். இவருடைய தொழுகையின் மூலமாக என்ன தெரியுமா நிரூபிக்கப்பட்டு விட்டது? ஈமானிலே நிஃபாக் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. தொழுகையுடைய உறுதிப்பாடுதான் ஈமானுடைய பரிசுத்த தன்மை. ஒரு மனிதனுடைய ஈமானுடைய உண்மை நிலை வெளிப்படுத்தப்படுகின்ற முதல் இபாதத் தொழுகை. ஏனென்றால் தொழுகையுடைய பொதுபோக்க பற்றி எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அது நிஃபாக்குடைய அடையாளம் தான். وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. இந்த முனாஃபிக்குகள் வந்து தொழுகிறார்கள். அவர்கள் எப்படி சோம்பேறிகளாக தொழுகிறார்கள். அவர்கள் அதை ஏன் சொல்லுவாங்க? என்னத்துக்கு வந்த கடமைக்கு விட்டே நடந்திருக்கலாமே. இல்ல தொழ வரலன்னு கதை அறிவருமே, அதுக்கு அடி வந்தது. தலையை காட்டிட்டு போறதுக்கு வந்தது, கொஞ்சம் தொழுது ஓடிடுறது. இப்படி முனாஃபிக்குடைய தொழுகை எல்லாம் சொல்றான். நீண்ட நேரம் நிக்கிறதுக்கு அவருடைய உள்ளத்தில் நிஃபாக் விட்டாது. சரி, நீண்ட நேரம் நிக்காமல் இடையில போறதுக்கு இவருடைய ஈமான் விடாது. நபிகள் கால்கள் வீங்கியது, ஈமான் முடிவதில்லை. வீங்கினாலும் பரவாயில்ல தொழுவோம். கால்கள் வெடிக்குது, என்ன தொழுக முடியல, ஈமான் விடுவதில்லை. தொழுகையை சுருக்குவதற்கு ஈமான் விடுவதில்லை. அந்த தொழுகையை நீட்டு வரைக்கும் நிஃபாக் முடியதில்லை. என்ன முனாஃபிக்குகள் சோம்பேறிகள், தொழ வந்தாலே சோம்பரித்தனமா இருக்கிறார்கள். எனவே சொல்ல இந்த நோய்க்குரிய சீக்கிரம் ரமலான் வந்திருக்கிறது. தொழுகையில சோம்பரித்தனம் இருக்கா? நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. தொழுகை நின்று அசதியா? மற்றவனுக்கும் வருத்தம் இல்ல, தொல்ல வந்தா மட்டுமா வருத்தம். மற்றவனுக்கு இடுப்பு கிடைக்கிறது இல்ல, தொல்ல வந்தா மட்டும்தான் இடுப்பு கிடைக்கிறது. மற்றவனுக்குமே கால் கிடைக்கிறது, தொழுகைக்கு மட்டுமா கிடைக்கிறது. நோயாளிகள் விஷயம். ஆனால் இந்த நோய் இருக்கிறேன், நிஃபாக்குடைய நோய், தக்பீர் கட்டின உடனே உடம்புல வருத்தம் வந்துவிடுது. இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறார். இந்த நோய்க்குரிய மருந்து ரமலான் வந்திருக்கிறது. தொழுது பழவுங்க, நின்று பழவுங்க. தொழுகையில கால்கள் கடிக்க கடிக்க நின்று தொழுகின்ற பொழுது அவருடைய இன்பத்தை உள்ளம் உணர வேண்டும். அதன் மூலமாக ஈமான் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சும்மா சோம்பரித்தனம் வருகின்றா பயப்பட வேண்டும். முனாஃபிக்தனம் இருக்குதோ, பயமா இருக்கிறது என்று பயம் வர வேண்டும். எனவே சொல்லே தொழுகையுடைய அந்த தொழுகையை பாழாக்கின சுமை அங்கே நரகத்தில் அவர் விழுத்தாக்குகின்றது. இரண்டாவது, பணத்துடைய சில கஞ்சத்தனம் அவர்களை அங்கே விழுத்தாக்கி விடுகின்றது. எனவே ரமலானில தொழுகையுடைய பயிற்சியும் ஜகாத்துடைய பயிற்சியும், எங்களுடைய உடம்பும் சுத்தமாக வேண்டும், எங்களுடைய பணமும் சுத்தமாக வேண்டும். அதனால நாம் இந்த பணத்துடைய ஹக்காகிய ஜகாத்தை முழுமையாக நாம் நிறைவேற்ற வேண்டும். சரி, ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். 4 ரக்காத் புகர என்ன செய்யலாம்? 1-4 மணிக்கலாம். அதுல உருளை இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைச்சி போயிட்டு அப்படி என்ன அப்படியே விடுறான். 40 கோடி ரூபாய் ஒரு ஆட்டை இருந்தா எவ்வளவு கொடுப்போம் என்று யோசிக்கிறது இடம் இல்லை, எவ்வளவு கொடுக்கணும் என்று ஆலோசிக்கிறது இடம் இல்லை. 40 கோடியில 1 கோடியை கொடுத்துருவார். அது அல்லாஹ்வுடைய முடிவு, யாருடைய முடிவு இல்லை. நீங்க 1 கோடி கொடுக்காமலுக்கு 99 லட்சம் கொடுத்தா 1 லட்சத்துடைய கல்யாணாகத்தான் பதிவு செய்யப்படுவார். அவருக்கு 1 லட்சத்துடைய நெருப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. 99 லட்சம் ரூபாய் கொடுத்தார் அவர். 1 கோடி சக்காத் கொடுக்க வேண்டியவர். அவருடைய சொத்த மொத்த பணம் 40 கோடி. 40 1 கோடி கொடுத்தவனும் அவர் 99 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அவருக்கு 1 லட்சத்துடைய நெருப்பு காத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் பதிவு செய்யப்படும். அவருக்கு 1 லட்சத்துடைய பாம்பு அவருடைய கபருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் பதிவு செய்யப்படும். அதை சில ஜக்காத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாம்பு வைக்கப்பட்டது ஏன் தெரியுமா?
கபருல வழுக்கத்திலே பாம்பு சாட்டப்படும். பாம்பு. அப்ப நாங்க கபருக்கு போறோம்னா பாம்பை இல்லாம இருந்தோம். நாங்க வீட்டுக்கு வருகிறோம். 4-5 மாசம் வெளியில இருந்தோம், கொழம்புல இருந்தோம், இங்கே இருந்தோம், வீடு கூட்டிக்கிறது வீட்டை வந்தோம், பாம்பு வீட்டுக்குள்ள. வீட்டுல இருக்கல தானே பாம்பு வீட்டுக்குள்ள. என்ன செய்வோம்? வீட்டுக்கார சொல்லுகிறான், அந்த பாம்பை அடிச்சது. அடிங்க சும்மா இல்ல, அடி அடி அடிங்க அடிச்சு விட்டுட்டோம். சரி வாங்க இன்னைக்கு தங்குவேன் எல்லாரும் கூப்பிடுறார். மனைவி மக்கள் எவன் கூப்பிடுறார்? விருந்தாலே கூப்பிடுறார். சரி அடிக்குங்களா? அடிக்க எங்க பாம்பு ஓடிச்சு. அடிச்சு சாகடிக்கல, அவள் அடிச்சால் சாக பார்த்துக்கு அவ்வளவு அடி, ஆனா சாகவில்லை. பாம்பங்க ஓடிச்சு. இந்த வீட்டுல இருக்கலாமா? போகலாமா? பாம்பங்க வீட்டுலாம் இருந்துச்சு. அடி வாங்கின பாம்பு, அதனால பயத்தால கொத்துறது வராதே அப்படியா சொல்ல போறோம். சரி, அதே கதைதான் 1 கோடி ரூபாய் ஜக்காத் கொடுக்கக்கூடிய மனுஷன் 99 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அந்த கபருக்கு வர பாம்பு அவர் 99 லட்சம் மூலமாக அடி அடி அடினா அடித்தார். ஆனா சாகல, கபருக்குள்ள இருக்கும். அந்த 1 லட்சம் ரூபாய் பாம்பு இருக்கத்தான் செய்யும். அந்த 1 லட்சத்தை கொடுத்தா பாம்பு செத்து விட்டது என்பதை கணக்கிட்டார். எனவே ஜக்காத் என்பதை யோசிச்சு கொடுத்தவங்கல்ல, வீட்டில் ஆலோசிச்சு நானும் மனைவி என்ன அப்படி இடமில்ல, எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய முடிவு. அவங்களுடைய கணக்கு பார்க்க தெரியாட்டி கணக்கு தெரிஞ்சவராக கணக்கை பார்த்து அப்படியே தூக்கி கொடுப்பதுதான் ஏன் தெரியுமா? அது உங்களுக்கு உரிமையே கிடையாது. அதை மாத்தி இப்படி யோசிங்க. நான் வெளிநாட்டுல வரைக்கிற அங்கிருந்து எங்க கூட்டாளி ஒரு ஆள் எனக்கு சொன்னார், ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு இருந்தார். இந்த காசை எங்களோட பக்கத்து விடுவானே அதுல தம்பிட்ட கொடுத்துறீங்கன்னு சொன்னார். அந்த காசை கொண்டு வந்து இவர் என்ன செய்யறாருன்னா, அவரு மனைவி பிள்ளையில இருந்து 10 லட்சத்தையும் கொடுக்குறையா, 5 கொடுப்போமா, 1 கொடுப்போமா, குறவு கொடுப்போமா, அடுத்த வருஷம் கொடுப்போமா, சரி கதையா இது என்னது? சரி ஹசத்தை போய் கேட்போமா, ஹசத் என்ன செய்ய என்ன சொல்லுவா, அந்த பைத்தியமா 10 லட்சம் அப்படி கூட குடும்பத்தில் தான் வந்தது. 40 கோடி ரூபாய் இருக்கிறால் அதுல 1 கோடி அல்லாஹ் தந்திருக்கிறான். எந்த ஏழைகளுக்கு இந்த 8 கூட்டத்தில் இருக்காத குடி என்று அல்லாஹ் தந்தது. அதை மோசடி செய்தால் நெருப்பும் பாம்பும் முடிவு செய்யப்பட்டது என்பதுதான் ஜக்காத்துடைய விளக்கம். எனவே சார் குறியாக்களை கொடுத்து அதை உரிய முறையிலே நடக்கவில்லை என்பதற்குத்தான் ஜக்காத்தை கூட்டாக கொடுக்கின்ற நடைமுறை சொல்லப்பட்டது. ஜக்காத்தை கொடுங்கள் என்ற கட்டளையும் அது மட்டுமல்ல, ஜக்காத்தை எதிர்கள் என்ற கட்டளை இருக்கு. குடும்பம் சதக்கத்தன் ஜக்காத்தை கொடுங்க என்ற கட்டளை மட்டுமல்ல, எதிர்ங்க ஏன் கொடுக்க மாட்டா மனுஷன் கொடுக்கல. அதுல மனசு கொஞ்சம் இழுத்து பிடிக்கும். இவ்வளவு கொடுக்குறையா குழுவின் அதை எதிர்ல தராட்டி பறிச்சிடுங்க, பறிச்சும் பலாட்டி சண்டை பிடிக்கிறீங்க, சண்டை பிடிக்க யுத்தம் செய்யுங்க. அதுவரை போய் அருமையடி சொன்னாங்க, எனக்கு யுத்தம் செய்யும்போது ஏவப்பட்டிருக்கிறது. யாரும் தெரியுமா? முதலாவது ஷஹாதத் கலிமா மொழியும் வரையில கலிமா சொல்லும் வரையில ஜிஹாத். 2வது தொழும் வரையில ஜிஹாத் செய்கிறது. தொழாதவனுக்கு எதிராக யுத்த பிரகடனம் மார்க்கத்திலே செய்யப்பட்டது. 3வது ஜக்காத் கொடுக்காதது. அல்லாஹ் கொடுத்த யுத்த பிரகடனத்துல 3 கூட்டம், அதுல 1 கூட்டம் தான் காவடிகள், அது 2 கூட்டமும் செய்ய யுத்தம் செய்யப்பட வேண்டிய கூட்டத்திலே 3 கூட்டத்தில் 1 கூட்டம் தான் காவிரிகள். அந்த யுத்தம் எங்களுக்கு தெரியும், யுத்தங்கள் செய்தார்கள். மற்ற 2 கூட்டம் முஸ்லிம்கள், சொல்லாத முஸ்லிம்கள், ஜக்காத் கொடுக்காத முஸ்லிம்கள். இவர்களை விட்டு வைக்க முடியாது. ஏன்? தொழுகையால உடம்பு சுத்தமாக வேணும், ஜக்காத்தினால ஒரு பணம் சுத்தமாக வேணும். 2 தான் வாழ்க்கையுடைய 2 பக்கங்களா இருக்குது. 2 நஜீஸோட நீங்க உலகத்தை வாழ்வதும் ஒரு துரோக செயல், நீங்க மரணித்து போவதும் உங்களோட அழிவை உண்டாக்கும். இதனால இந்த 2க்கும் ஜிஹாதுடைய பிரகடனம் செய்யும். அப்ப அடுத்த கேள்வி, ரசூலுல்லாஹ் ஜிஹாத் செஞ்சாங்களா? யாரை செய்தது தெரிவிக்கலையே. ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்குகள் சொல்ல அவன் 3 இளைஞரை பார்த்து வைக்க அமீருடைய காலத்துல பார்த்தா அங்க அபூபக்கர் சித்திகளோட அவங்களுடைய காலத்துல தொழுகையில மறக்கிறார்கள் வரல, ஜக்காத்துல கையெழுக்கிறார்கள் வந்தார்கள். உடனடியாக்கி கிடையாது. எதுவரை போனாங்கன்னா ஜக்காத்துடைய அளவை மட்டுமல்ல, ஜக்காத் கொடுக்கிற முறை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல நீங்க கொடுத்த அந்த ஒட்டகத்தில கயிறு கழுத்தில இருந்து அந்த கயிறை இப்ப கலத்தினா கலத்திகளுக்கு யுத்தம் செய்வேன். நபியுடைய காலத்துல என்ன முறையில தீன் என்பதோ அப்படிதான் இருக்கின்றன. மாற்றம் செய்ய இயலாது என்று
அது அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஜக்காத்துக்கு எதிராக, ஜக்காத் கொடுக்காத மக்களுக்கு எதிராக ஜிஹாதுக்கு தயாராகி அதையே அழித்துட்டாங்க. அது உமர் காலத்துல ஒரு நாள் தொலைக்கு வரல, தொழுவாக்கான் தொலைக்கு வரல, சுபபவான காணல, உடனடியாக வீட்டுக்கு போனார்கள். எங்க தொலை வரல, ஒரு மனிதர் ஒரு நேர தொலைக்கு ஒரு நேரம் அன்னைக்கு வரல, பார்க்கவே முடியல, உடனடியா போனார்கள். உமா சொன்னா இரவெல்லாம் பேஸ்புக்லயா, இரவெல்லாம் நபில் கொள்கையில் இருந்தார், கண் அயர்ந்து விட்டார். சொன்னார்கள் இரவெல்லாம் நபில் தொழுதோ சுபத்துடைய விசாகம் தான், அதை விட சுபம் தான் முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னார். சில இரவெல்லாம் எப்படி எப்படி கழிஞ்சு சுபகி நான் போகணும், எவ்வளவு நிலை எனவாகும். அமர்வின் அவர்கள் ஆளனுக்குள்ள அவர்களே போனார்கள். ஏன் போனார்கள் தெரியுமா? சொல்லுகை மீது யாருக்கும் லேசாக தனக்கு வந்த பிறகுதானே அப்படி வந்திருக்கிறாரு. அமீர்மணியின் ஆளனுப்பாளனுக்கு அவர்களே போய் நபில் தொழுவதை சரி பழு தொலை பாதிப்பு வந்துடக்கூடாது என்று அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு தெரிந்து வந்தார்கள். எனவே நபிகளுடைய காலத்திலேயோ சஹாபாக்களுடைய காலத்திலேயோ இந்த 2 ஜிஹாதுக்கும் உடைய கூட்டங்கள் அது கொஞ்சம் உருவானார்கள். தொழுகைக்குரிய கூட்டம் உருவாக எல்லாருமே கொடுத்தார்கள். இப்ப யுத்தம் செய்யக்கூடிய 2 கூட்டம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் மட்டும் மாறீர்கள். தொழாத கூட்டம், ஜக்காத் கொடுக்காத கூட்டம், 2 கூட்டமும் முஸ்லிம் சமுதாயத்தை இருப்பதற்கு அருகதையற்ற கூட்டம் என்பதைத்தான் இந்த யுத்த பிரகடனம் செய்வது. நான் யுத்தம் செய்ய ஏவப்பட்டேன், ஏவப்பட்டார்கள். இவர்கள் தொழாத ஒரு கூட்டம் முஸ்லிம் சமூகத்தில் இருப்பதற்கு அருகதை இல்லாதவர்கள், ஜக்காத் கொடுக்காதவன், ஜக்காத்தை முழுமையா கொடுக்காத ஒருவன் இந்த சமுதாயத்தில் இருப்பதற்கு அருகதை இல்லாதவன் என்பதைத்தான் இந்த முஸ்லிமே வரக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களுக்கு எண்ணம் தெளிவுபடுத்துகிறது. எனவே சோழே, நம்முடைய மாதம் எங்களை விட்டு அப்படியே ஒவ்வொரு நாட்களாக நகர்ந்து போய்கொண்டே இருக்கின்றது. இதை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மாஃபிரத்தை அடைவதற்கு நாம் எப்படி பார்க்கிற வேண்டும்? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஊத்துலுக்குள் ஜன்னத்தை ஜுஹதக்கும் வஹரபூன் மினன்னாரி ஜுஹதக்கும், நீங்கள் நரக சுவர்க்கத்தை முழுமூச்சாக தேடுங்கள், முழுமூச்சாக தேடுங்கள். நரகத்திலிருந்து தப்புவதை முழுமூச்சாக ஈடுபட்டு தேடுங்கள். ஏன் தெரியுமா? வைனல் ஜன்னத்தை லாயனாமு தாலிபுஹா வைனன்னார லாயனாமு ஹாரிபுஹா. சுவர்க்கம் உண்டா என்ன, நரகம் உண்டா என்ன, அப்படி தெரிஞ்சவங்க தான் இப்படி நடப்பாங்க. சுவர்க்கம் உண்டா என்ன? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நான் பார்த்துட்டு வந்தேன், அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்துட்டு வந்தார்கள். அந்த பார்த்த சுவர்க்கம் எது தெரியுமா? சொன்னார்கள், மாராய்த்து நிகழ் ஜன்னதி நாம தாரிபுகா ஒலாம் சிலன்னாரி நாமஹாரிபுகா. என்ன விவாதத்தில் எப்படி சொன்னார்கள்? தூங்குரகம் தேடுகிற சுவர்க்கத்தை நான் காணல சொன்னார்கள். தூங்குற மனிதன் தூங்கியே காலத்தை கழிச்சு சுவர்க்கம் கேட்கிறானே, எந்த சுவர்க்கத்தை கேட்கிறான்? அந்த சுவர்க்கம் நான் பார்க்கல, நான் பார்த்த சுவர்க்கத்தை இவன் கேட்கல, இவன் என்னத்தையும் கேட்டு பண்ணிக்கிறான். துன்பம் நரகத்தை பாதுகாப்பு தெரியாதா, நரகத்தை பாதுகாப்பு கேட்கிறானே, எந்த நரகத்தை கேட்கிறான்? நான் பார்க்கும் அந்த நரகம் இருக்கிறேன், அதை இவன் பார்க்கல, இவன் என்னத்தை நினைச்சுக்கொண்டு ஒரு யூகத்தில் கேட்கிறான். எனவே சுவர்க்கத்தை தேர்வது என்றால் தூக்கம் பிடிக்க வேண்டும், நரகத்திலிருந்து தப்பவன் என்றால் தூக்கம் பிடிக்க வேண்டும். அதுக்குத்தான் அல்லாஹ் சுவர்க்கத்தை திறந்திருக்கிறான். அந்த சுவர்க்கத்தில் ஆசை உண்டாக்கி கொடுங்க என்று நரகத்தை மூடியிருக்கிறான். நரகத்துடைய பயத்தை உள்ளத்தில் உண்டாக்கி கொள்கிறேன். நாம் எல்லாம் சுவர்க்கத்தை கேட்கிறோம். அல்லாஹ் அசலுக்கு ஜன்னத்தை உணவுதிருக்கேன் என்றால் எல்லா சுவர்க்கத்தை கேட்கிறோம். அல்லாமே அசலுக்கு ஜன்னா எல்லா சுவர்க்கத்தை கேட்கிறோம். அல்லாஹ் அப்படிக்கிறான் என்றால் நரகத்தின் பாதுகாப்பு என்று துவா கேட்கிறோம். இது சரியா? எவ்வளவு தானா? இளசவர்களே, ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகின்னு சொன்னா, சுவர்க்கத்தை கேட்க என்றால் ஆசை உண்டாகி கேட்க வேண்டும். சுவர்க்கத்தை ஏன் கேட்கிறோம்? ஆசை வருகிறது, ஆசை உண்டாக்கி கேட்கிறோம். அதுக்குதான் 1000 வசனங்களை அல்லாஹ் இறக்கிறான். ஆசை உண்டாக்கி கொடுங்க சுவர்க்கத்துக்கு. நிறைய பாதுகாப்பு தேடணும். ஏன் பாதுகாப்பு? பயமாக இருக்கிறது, பயந்து அந்த பயத்தினால பாதுகாப்பு தேட வேண்டும். நரகத்தை உள்ள பயத்தினால பாதுகாப்பு தேட வேண்டும். சரி, நரகத்தை பற்றி பயம் வாரண்டா, நரகத்தை பற்றி கொஞ்சமாவது விளங்க வேண்டும். சரி, ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு சொல் நரகத்தை பற்றி விளங்கிக் கொள்வதற்கு அந்த ஒரே ஒரு சொல்லை மட்டும் நாம் சிந்தித்துக் கொண்டால் நரகம் என்னன்னு விளங்கும். நரகத்தில் நீங்கள் போவீங்களே, எப்படி போவீர்கள் என்று ஒரே ஒரு சொல்லை பாதித்து சொல்கிறார். ஒரு மனிதர்
ஊருக்கு வருகிறார். அவரை பற்றி அறிமுகப்படுத்துகிற பாவிக்கிற வார்த்தையே அவருக்கு என்ன நடக்கும், அவர் எப்படி இங்க வரவேற்கப்படுகிறார் என்பதை அவரை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற வார்த்தையே கிடையாது. சொல்லுகிறோம் இந்த சாதனை வீரர்களாலும் சொல்லுகிறோம். அப்ப விளங்குவது கண்ணியமாக வரவேற்கிறார். இப்ப அவர் நிறைய பரிசுகள் வழங்கப்படும் பிரபலங்கள் என்ன சொல்கிறார், இந்த சமூகத்தின் புரோகி வருகிறார் என்று அறிமுகப்படுத்துகிறது. இப்ப விளங்கும் இவருக்கு எவ்வளவு கேவலம் இருக்குது, எவ்வளவு புறக்கணிக்கப்படுவார். சரி, நரகம் போறாங்களே எப்படி அறிமுகம் தெரியுமா? மனிதர்கள் வருகிறார்கள் என்றல்ல, பாவிகள் என்றல்ல. பாவிகள் வாராங்கன்னு சொன்னாலும் தண்டனை கொடுத்து 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 மனுஷன் வா என்று ஒரு கொஞ்சமாவது இரக்கம், ஒரு துன்பலையாவது வாரத்துக்கு இடம்பாடி இருக்கு. மனுஷன் வான்னு சொல்லி இப்ப நாம பார்க்கிறோம், காசாவில மனித மிருகங்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள் இவர் செஞ்ச அநியாயம், அவர் மனுஷனா என்று நாம் யோசிக்கிறதானே, இவ்வளவு அநியாயம் செய்யறானே, இலக்கம் இல்லையான்னு பார்க்கிறோம். அல்ல அந்த நிகழ்வுகளை இங்க சிந்திக்கத்தான் வைத்திருக்கிறான். நரகத்தை யோசித்து பாருங்க. நரகத்தில் உள்ள மலக்குகள் எவ்வளவு உங்கள் மீது கொடூரமாக இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவர்கள் அங்கே உங்களுக்கு நடக்க போற அந்த தண்டனைகள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய அறிமுகம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா நரகத்துக்கு போறது? பாவிகள், காவிரிகள், மனிதர்கள். அப்படி அல்ல, விரல்களாக போவீர்கள். நீங்க விரல் கட்டைகள் தான், விரல் கட்டைகள். எல்லா பள்ளிகளையும் அதிகமாக விரல் கட்டையை கொண்டு வரைக்கும் என்னதுக்கு கஞ்சி காய்க்கிறோம். இந்த ஒவ்வொரு கட்டையாக போட்டி இருக்கிறது. யாராவது வந்து இந்த கட்டை ஃபுல்லா அரிவாசி எரிக்கிட்டு அதை எடுத்து போகிறேன், வேற கட்டையை வைக்கிறேன், ஏன் பாவமா? அது ஃபுல்லா எரியுது, நெருப்பா போய் பாவம். கொஞ்சம் வேற கட்டை பார்த்தோன்னே இந்த கட்டை அது எரிவழி எரிக்கத்தான் வந்திருக்கிறேன், எரியட்டும். அதை பற்றி யாருமே யோசிக்கிறது கிடையாது. அல்ல இது சொல்ல தெரியுமா? நீங்கள் எல்லாம் நரகத்திலே எரிவழிகளாக போகிறீர்கள். நீங்க நரக நெருப்பில எரிக்கப்படுகிறீர்கள். நீங்க எரியுகிற ஒரு மனுஷன் எரிகிறானே, மலக்கிழக்கு அன்னளவு கூட இறக்க சிந்தனை வரவே மாட்டாது. உங்களுக்கு உங்களுடைய தண்டனை நாளுக்கு நாள் கூறிக்கொண்டே போகுமே தவிர குறைய மாட்டாது. விறகு கட்டையை அடுப்புல போது எரிச்சலாதித்தான் உங்களை எரிச்சப்படும் என்பதாக இந்த வக்கூத் என்ற வார்த்தையுடைய விளக்கம் இருக்கு. சில கொல்லிக்கட்டைய அடுப்புல மாத்திட்டு கொஞ்ச நேரத்துல வந்து பாருங்க என்ன செய்வீங்க, அந்த மரக்கட்டையுடைய ஒரு பகுதி நெருப்பாக மாறி இருக்கும், மற்றது விறகா இருக்கும். விறகு வந்து பார்த்தா அகவாசி நெருப்பாக மாறி இருக்கும், மற்றது விறகா இருக்கும். இப்படித்தான் நரக தண்டனை என்ன தெரியுமா? நரகவாதியை நரகத்தில் போட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவரை கால் இருக்காரு, நெருப்பு கால் தான் இருக்கும். அந்த காலை ஒட்டினா நெருப்பு தான் இருக்கும். அதிலிருந்து சுவாலை வெளியிலே வரும். சிலர் யார் யாரெல்லாம் எந்த அளவு உலகத்திலே பாவ இன்பத்திலே மூழ்கினார்களோ அந்த அளவு அவர்கள் தங்களுடைய உடம்பை நெருப்பாக ஆக்கிக் கொள்வார்கள். நரக நெருப்பு இந்த உடம்பை சுட்டுட்டு போவது கிடையாது. நரக நெருப்பு இந்த உடம்பை நெருப்பு உடம்பாக மாற்றும். சிலருக்கு பார்த்தா முழங்காலை கீழே நெருப்பு கால் கொடுக்கப்படும். இந்த கால் நரக நெருப்பு பட்டு பட்டு நெருப்பு காலாக மாறிவிடும். அதிலிருந்து நெருப்பு சுவாலை மாறிவிடும். இந்த ஒரே ஒரு சொல் வக்கூத் என்ற சொல் இதை பார்த்தாலே விளங்கிடும் நரகம் என்பதை சமாளிக்கிற ஒன்றா அல்லது அது தப்புறது சாதிக்கின்ற ஒன்றா என்பதை விளங்கிவிடும். எனவே சோழே பாவ சுமையோடு சென்று யாருமே மறுமையில தப்ப முடியாது. எனவே பாவங்களை எரித்துக் கொள்வதற்கு, அழித்துக் கொள்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை தக்குவதாக மாற்றிக் கொள்வதற்கு தரப்பட்ட ரமலானை முழுமையாக பாவித்து எங்களுடைய வாழ்க்கையை தக்குவாப்படி நல்லவர்களே அமைத்துக் கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் நனவை தோல்வி செய்வதாக. அல்லாஹ் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித் தருவாயாக. பாவை சுமையோட வாழ முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்ற கோடான கோடி மக்களுக்கு அல்லாஹ் இந்த மாதத்திலே மாதத்திலே பத்திலே நீ வழங்குகின்ற அந்த மாகுலத்தை மன்னிப்பை வழங்கி பாவை சுமைகளை கலட்டி அல்லாஹ் பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தொகை செய்வாயாக. பாவை சுமையோடு வந்துவிட்டால் நரகத்தின் நெருப்புக்கு எதிர்மொழிகளாக மாற வேண்டிய மூலவித்தனம் எங்களை பிரித்துவிடும். அந்த மூலவித்தனத்தை விட்டு எங்களை பாதுகாத்துவாயாக. அதனால பாவை சுமை எதுவுமே இல்லாத பரிசுத்தமான
வாழ்க்கையை தந்தருவாயாக. உடைய அச்சத்தை கொண்டு எங்களுடைய உள்ளங்களை உயிரோட்டம் உள்ளதாக்கி வைப்பாயாக. உடைய அன்பை கொண்டு எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் மனமுள்ளதாக ஆக்கி தந்தருவாயாக. ரமலானை எந்த வினாடியும் வீணாகி விடாமல் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை உன்னுடைய அருளை கொண்டு ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு லேசாக்கி தந்தருவாயாக. என்னுடைய பாவங்களை மன்னித்து கபூல் செய்தருவாயாக. வாஹித் நவாஹிதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு